அடி அடின்னு வெளுத்தாத்தான் அவன் மனம் திரும்புவான்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரியும், அடி அடின்னு வெளுத்தாலாம் மனம் திரும்ப மாட்டாங்க. அடி அடின்னு வாங்கினவரை காமிச்சு கொடுத்தா மனம் திரும்புவான். பிரைஸ் காட். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவங்களுடைய அக்கிரமத்துக்காக, அவங்களுடைய மீறுதல்களுக்காக அவர்களே அடி வாங்கினார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அதை மாற்றி நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் அடி வாங்கினாரு. இதுதாங்க கிறிஸ்துமஸ், இதுதான் நற்செய்தி. நீ பண்ண தப்புக்கு நீ தான் அடி வாங்கணும்னா அது கிரியை. ஆனால் நீங்களும் நானும் பண்ண தப்புக்கு தலைவர் அடி வாங்குவார்னா, என் பரம தகப்பன் அடி வாங்குவார்னா, தப்பு பண்ணதுன்னா தப்பு பண்ணாதது அவரு, தப்பு பண்ண எனக்காக தப்பே பண்ணாத அவர் அடி வாங்கியிருப்பார்னா, இந்த அன்பு தான், இந்த கிருபை தான் ஒரு மனிதனுக்குள் மாற்றத்தை உண்டு பண்ணும். பொய்யனா இருக்கிறவனையும் அவருடைய வார்த்தை தீர்க்கதரிசியாய் மாற்றிவிடும். இப்ப பாருங்களேன், நீங்க நல்லா கவனிங்க. இப்ப ஒரு தீர்க்கதரிசிய அபிமெலேக்கிட்ட போய் இவர் தீர்க்கதரிசி அப்படின்னு இங்க ஏதாவது மாற்றம் வருமா? அப்படியே தான் இருப்பாரு. அது மாதிரி ஒரு பொய்யனை போய் நீ பொய்யன் அப்படின்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? நான் பொய்யனா? சரிடா, நான் இது வரைக்கும் 10 பொய் தான் சொன்னேன், இனிமேல் நான் 100 பொய் என்ன பண்ணுவேன்? ஆண்டவருங்க ஆபிரகாம் உண்மையிலே சொல்கிறாங்க, சகோதரின்னு சொன்னதுக்கு ஆபிரகாமை பார்த்து சொல்லணும்னா இப்படி தான் சொல்லியிருக்கணும். இவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். எத்தனை நேரம் சொன்னாலும் என்ன பண்ண மாட்டேங்கான்? இப்படித்தான் என்ன பண்ணணும்? சொல்லணும். ஆனால் ஆண்டவரை பாருங்களேன், ஒரு பொய் பேசின ஒரு மனிதன் மேல் பிரியம் வைத்து கிரியையின்படி அவனுக்கு தீர்ப்பு செய்யாம தன்னுடைய கிருபையின்படி சொல்றாரு, ஈவன் தீர்க்கதரிசி. பிரைஸ் காட். ஈவன் தீர்க்கதரிசி. அதோட கூட விடல, அடுத்தவன் என்ன செய்வான்னு சொல்றாரு, நீ பிழைக்கும்படிக்கு உனக்காக விண்ணப்பம் பண்ணுவான். அதே மாதிரி ஆபிரகாம் விண்ணப்பம் பண்ணாரு, பிள்ளை பெறும்படி அங்க அனுகிரகம் உண்டானது. ஒரு பொய்யனின் ஜெபத்தை கேட்டு அனுகிரகம் அல்ல, ஒரு தீர்க்கதரிசியின் விண்ணப்பத்தை கேட்டு அபிமெலேக்குக்கும் குடும்பத்திற்கும் அனுகிரகம் உண்டானது. இங்க இருக்கிற யாரும் பொய்யன் கிடையாது. நீங்க கிரியையின்படி தீர்ப்பு செய்யப்பட மாட்டீர்கள், தேவனுடைய கிருபையின்படி தீர்ப்பு செய்யப்படுகிறீர்கள். நீங்கள் அனைவரும் தீர்க்கதரிசிகள். நீங்க பண்ற ஜெபம் கேட்கப்படும், அதற்கு அனுகிரகங்கள் வழங்கப்படும். பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை செல்வத்தை உங்களுடைய ஜெபங்கள் வாங்கி கொடுக்கும். மரண போராட்டத்தில் இருக்கிறவங்களை உங்க ஜெபம் பிழைக்க வைக்கும். அப்படிப்பட்ட இடத்துல தான் சிலர் நமக்கு இந்த ஸ்ட்ரகிள் வரும் தெரியுமா? மனைவி கூட லைட்டாக கோவப்பட்டோம், இல்லை பிள்ளைங்கள்ட்ட கோவப்பட்டோம், ஏதோ எங்கேயோ நான் இதாயிட்டேன் அப்படின்னு நமக்குள்ள அந்த அந்த ஆண்டவருடைய இடத்துல நின்று நம்மளால செய்ய முடியாது. பார்த்தீங்களா? அதை கூட உடைச்சிருங்க தேவ கிருபை. நீங்க உங்க கிரியை நினைத்து நீங்க அங்கலாய்த்து நிற்காதபடி, நீங்க கலங்கி நிற்காதபடிக்கு தேவ கிருபை. நல்லா சொல்லணும்னா, யோர்தான் அறுப்பு காலத்தில் எப்படி கரை புரண்டு ஓடுமோ அத மாதிரி இந்த பிரசங்க வேளையில தேவ கிருபையும் தேவ தயவும் தேவனுடைய அன்பும் கரை புரண்டு ஓடுகிறது. இதுல உங்க கிரியை எதுவும் நிற்க முடியாது. உங்களுடைய மாம்சீகமான காரியங்கள், சரீர பிரகாரமான காரியங்கள் எதுவும் உள்ள நிற்க முடியாது. நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, சமாதானமா இருப்பீங்க, தைரியமா ஜெபம் பண்ணுவீங்க, தைரியமா பேசுவீர்கள். மனுஷர் மேல் பிரியமும் உண்டாக கடவுது. எந்த மனுஷன் மேல? எந்த மனுஷனும் பொய்யன். பிரைஸ் காட்.